சார் இப்போ இந்த புதிய புதிய அரசு வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா நிறைய முதலீடுகள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு போயிருக்குது. இன்னைக்கு செய்தித்தாள் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து 75% போயிருக்கு, ஆந்திர பிரதேஷ் போயிருக்கு, மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கு, தமிழ்நாட்டில் ஃபுல்லாக முதலீடுகள் ஃபுல்லாக குறைஞ்சி போயிருக்கு. பயப்படுறாங்க. தொழில் பண்ணவர்களையும் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டுருவாங்களான்னு சொல்லி பயப்படுறாங்க. அவ்வளோதான். எஃப்ஐஆர் கவர்மெண்ட். சார் இன்னைக்கு இந்த அனைத்து இந்த எம்பிக்கள் கூட்டத்தை வந்து திமுக வந்து புறக்கணிச்சிருக்கு. திமுக எம்பி எங்கள் தலைவர் நடத்தினா தான் கூட்டத்துக்கு போவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு அவளால் முடியல. அடுத்த தேர்தல் களத்தை சந்திச்சு அவங்க எம்பி வந்ததுக்கு பிறகு கூட்டம் நடத்த வேண்டியதான். எங்களுடைய நிலைப்பாடுகளை செயல்படுத்துவதற்கு திமுக எம்பிக்கள் சரியா இருப்பாங்க. அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் கைது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அதுபோக எதிர்கட்சி தலைவரையும் கைது பண்ணியிருக்காங்க. எப்படி திமுக தரப்புல பேசுறதே முடக்கிறதுக்கு பார்க்காங்களா அல்லது என்ன மாதிரியான இது? கைது கொண்டதுனால முடக்க முடியுமா? அப்படியெல்லாம் முடக்க முடியாது. திமுக அதுக்கெல்லாம் வந்து அச்சப்படுற கட்சி கிடையாது. ஜனநாயகத்தில் தன்னுடைய கருத்துக்களை சரியான முறையில் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் கட்சி. பட் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் வந்து தங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை பேச முடியுதா முறையா? அனுமதிகள் நேற்று பேசணும்ல, கேட்டீங்களா? நீங்க பேசும்போது கடைசியில் கொஞ்சம் குறுக்கீடுகள் அதிகமாக இருந்துச்சு அமைச்சர்கள். இல்லை, குறுக்கீடுகள் அவங்க இந்த மாதிரி எங்கள் முதலமைச்சர் எங்கே பேசியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் முதலமைச்சரும் பக்குவமாக நடந்துக்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், அந்த துப்பாக்கி முனையில் அது மட்டும் என்ன சார்? எந்த துப்பாக்கி முனையில்? துப்பாக்கி முனையில் அது பார்த்தீங்களா? எங்கள் இளைஞரணி செயலாளரை, எதிர்கட்சி தலைவரை, அதாவது இந்த அரசு ஒரு தீவிரவாதிகளை நடத்துவதை போன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை காவல்துறையில் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும், நான் ஒரு எம்எல்ஏ, நான் இது வரைக்கும் 6 தேர்தலில் நின்றுக்கிறேன். 30 வருஷமாக தொடர்ந்து விளாத்திக்குளத்தில் மக்கள் பணி செஞ்சிட்ருக்கிறேன். இது வரைக்கும் யாரையும் கம்பாலையோ கட்டையாலையோ அடிச்சிடுறதில்ல. அந்த மாதிரி குற்ற வழக்குகளையும் என் மேலே இல்லை. இவங்க முதலமைச்சர் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கிறது சட்டமன்றம், இன்னொன்று நீதிமன்றம். சட்டமன்றத்தின் கதவுகள் அடைக்கப்படும் என்று சொல்கிற போது நம்மளால் அதை என்ன செய்ய முடியல, தாங்கிக்கிட முடியல. அப்போ அதுக்கான ஒரு எதிர்வினையை அரசியல் ரீதியாக சந்திச்சிருக்கலாம். இல்லை, வழக்கு போட்டிருக்கிறாங்க, வழக்கை சந்திக்கலாம். எஃப்ஐஆர் போட்டாக சிறையில் கூட பிடிச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் ஒரு பெரிய தீவிரவாதி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் நடத்துகிற மாதிரி இங்கிட்டு 200 போலீஸு, இங்கிட்டு 200 போலீஸு, என்னமோ கன்னெல்லாம் எடுத்து திடுன்னு ஓடி வர்ற மாதிரி. ஏதோ என் மேலே அச்சமா இல்லை எல்லாருக்கும் பயம் காட்டுறாங்களான்னு தெரியல. யார் எங்கள் ஆட்சி இப்படி இது மார்க்கண்டேயனுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா பொதுமக்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கங்க அப்படின்றத போலீஸை வச்சு மிரட்டலான்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமா ஜனநாயக நாட்டில்? மேற்கொண்டிருக்காங்க. இதே மாதிரி சாவாக்க எம்எல்ஏ மீது வந்து நிறைய புகார் இருக்கு. பாலியல் புகார்ல இருந்து நிறைய புகார்கள் இருக்கு. பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்க புகார்கள் எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டே வர்றோம். கணக்கை வேகமாக சமன் பண்ணுவோம். நாங்கள் வந்து நியாயம் இல்லாத திமுக ஆட்சி 5 வருஷம் நடந்துச்சு. எத்தனை எம்எல்ஏக்களை கைது பண்ணியிருக்காங்க? அதிமுகக்காரங்க எங்களை பேசாத பேசிட போகிறாங்க. இல்லை மற்ற கட்சிக்காரர்கள்லாம் இது வரைக்கும் எதுவும் பேசாததாக பேச போகிறாங்க. இந்த கைதுன்னு சொல்கிறது, எம்எல்ஏ கைது பண்ணுறது, எம்பியை கைது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு தட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இவங்க ஆட்சியில் பட்ஜெட்டில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. மக்கள் ஃபுல்லாக என்னென்னமோ எதிர்பார்த்தாக, பெரிய வண்டி நிறைய ரயில் நிறைய அள்ளி வந்துடும் சொல்லி எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம் எதுவுமே இல்லை. பானையில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும். பானையில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எங்கள் தலைவர் கொடுத்து வச்சிருக்கிற திட்டங்களை அதை ஏதாவது எடுத்து விட்டால் அதுலேயும் பிரச்சனை வந்துடும் சொல்லி எங்களுடைய திட்டங்களை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் தேர்தல் வாக்குறுதிக்கு சொன்ன எந்த விதமான திட்டங்களும் என்ன இல்லை, மொத்தத்தில் பட்ஜெட்டில் இல்லை. திமுக கூட்டணியில் இருந்த நிறைய கட்சிகள் இப்போ திமுக கூட இல்லை. இப்படி என்ன மாதிரியான ஒரு பொசிஷன் வலுவா இருக்குதா கூட்டணி பலத்தோட? இப்போ கூட்டணி இல்லை, எப்படி இருக்குது? இப்போ வரக்கூடிய காலங்களில் எப்படி தேர்தல்கள் எல்லாம் சமாளிக்கணும்?
திமுக ஒரு பெரிய ஆலமரங்க. வர்றவங்க இந்த ஆலமரத்தில் தங்கிக்கிட வேண்டியதான். நீங்கள் விருப்பப்பட்டு போகும்போது போய்க்கிட வேண்டியதான். அதனால் திமுக தேர்தல் களத்தை சந்திக்க முன்னுமா? திமுக தேர்தல் களத்தை தனியாகவும் சந்திக்கும். எங்களோடு தோழமை உணர்வுகளோடு இருக்கிறவர்களை சேர்த்தும் நாங்கள் சந்திப்போம். திமுக ஒரு தனிப்பெரும் இயக்கம். அது சார் நேற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. ஆனால் செய்தித்தாள் நிருபர்களை தாக்குனாங்க தவாக எம்எல்ஏவே. அதை குறித்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? நீங்கள் தானே இருக்கிறதுலையே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளுங்க. காற்று புகாத இடத்திற்கும் ஒளி புகாத இடத்துக்குள்ளேயும் பூர்றது யார்? பத்திரிகையாளர்கள் தான். உங்களுடைய ஜனநாயகம் எங்கு மறுக்கப்படுகிறதோ அந்த இடம் விரைவில் வெற்றிடமாக ஆகிவிடும். இதுதான் இந்தியா மட்டுமுள்ள உலக வரலாறே. பத்திரிகை ஜனநாயகம் என்பது அரசியல் அமைப்பில் ஜனநாயகத்தில் நீங்கள் தான் 4வது தூண். உங்களை போன்று ஒளிவு மறைவு இல்லாமல் மக்களுக்கு செய்திகளை எடுத்து கொண்டு போவர்களால் தான் இந்த நாட்டிலே தவறுகள், குற்றம் செய்பவர்கள், தவறு இழைத்தவர்கள் எல்லாம் தங்களை திருத்தி மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு பத்திரிகை தான் கொடுக்கிறது. அந்த பத்திரிகைக்காரர்களுக்கே சுதந்திரம் இல்லை, அவங்களுக்கே அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னா அதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. சார், நீங்க உங்க விசாரணையின் போது துப்பாக்கி முனையில மிரட்டினதா சட்டம் போட்டு போயிருந்தீங்க. ஆமா, நீதிமன்றத்திலும் தெரிவிச்சிருக்கீங்களா? ஃபர்தரா என்ன அது தொடர்பாக? நீதிமன்றம் திருப்பி என்னை கூப்பிடல. அப்பப்போ இந்த எதிர்கட்சியாக இருக்கும். இன்னும் இந்த 5 ஆண்டு காலத்தில் நான் அடிக்கடி போவோம். நீங்கள் அப்பப்போ வாங்க, பார்த்துக்கலாம். சமூக நலத்துறை அமைச்சர் அந்த சமூக நலத்துறை அமைச்சர் சாத்தாங்குளம் சார். ஆமாம், சாத்தாங்குளமா? சரி. வேலி போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இடத்துல வேலி போடுறாங்களா? அப்பா வேலி போடுறாங்க. புது இடத்துல அவங்க அப்பா வேலி போடுறாங்களா? சரி, எனக்கு இதை பற்றி எனக்கு முழு நாலேஜ் இல்லை. எனக்கு சரியாக தெரியல. இந்த அறநிலைய அமைச்சராக இருந்த சேகர்பாபு சார் 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணி கோயிலுக்கு இருக்கும்போது ரொம்ப நேரமாக அலக்கழிச்சு அவர் ரொம்ப நேரமாக காக்க வச்சுருக்காங்க. அவர் இப்போ தான் 3 மாதம் ஆகுது அவங்களோட இது முடிக்க. அதுபோல் இந்த மாதிரி ரொம்ப ஒரு அடக்குமுறைக்கு போன மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. திருத்தணி கோயில்லையா? ரொம்ப நேரம் காக்க வச்சார். சரி, பகவான் அவருக்கு காத்திருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு, காத்திருக்கிறாரு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய பக்திமானவர். அதனால் அவர் பொறுமையாக இருந்து சாமி கும்பிட்டு வருவார். அவர் அதனால் சட்டசபையில் சபாநாயகத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது பேசுவதை மறந்துடணும்னு சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? மன்னிப்பாக எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கலாம்? அதாவதுங்க, நான் சொன்னதெல்லாம் கவனிச்சிக்கல நீங்கள். இல்லை, நம்ம தூத்துக்குடி மண்ணுக்கு இருக்கிற வேகத்தையும் விவேகத்தையும் நம்மளுடைய வீரத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பேசுகிறத என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம்? இதை போய் தேவையில்லாமல் இவ்வளோ தொலைக்கு இழுத்துட்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் ப்ரிவிலேஜஸ் கமிட்டிக்கு அனுப்புறேன்னு இருக்கார் ஸ்பீக்கரை, அனுப்பட்டும். இங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வழக்கு நடக்கட்டும். இதை போய் ஏன் தேவை? அவையினுடைய நேரத்தை போய் இருக்குன்னா நான் மறந்துருக்கேன்னு சொன்னேன். அவ்வளோதான்.